ஆரோக்கியம் எவ்வளோ அவசியம்ங்கிறத இங்கே பார்க்கணும். அப்போ செல்வந்தர்கள் அப்படின்னா, செல்வங்கிறது பொருள் அடிப்படையானது கிடையாது, அருள் அடிப்படையானது. கோடீஸ்வரர்களோ லட்சாதிபதிகளோ செல்வந்தர் கிடையாது. நம்ம அப்படிதான் நினச்சிருக்கோம். ஏன்னா பணம் படைச்சவங்களாம் செல்வந்தர்னு சொல்லிட்டு இருக்கோம். பணம் படைச்சவங்களாம் பார்த்துட்டு அவங்களுக்கு அவ்வளோ செல்வம் இருக்குது, ஆரோக்கியமாக தெரியாது, அவங்களாம் அவ்வளோ செல்வம் இருக்குது, நமக்கு இல்லையேன்னு வருத்தப்படுறோம், பொறாமப்படுறோம். ஆனால் ஆரோக்கியங்கிறது அது அவரவருக்கானது, இறைவனுடைய பாக்கியம். அது நம்ம ஆரோக்கியத்தை பார்த்துட்ருக்கோம். இப்படி உணவின் ஆரோக்கியம், மனதின் ஆரோக்கியம் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி அதை விட ஒரு ரகசியமான விஷயம் இருக்குது. ஆரோக்கியத்துக்கான ரகசியம் என்ன நீங்கள் பார்க்கலாம். அப்போ இறைவன் படைக்கும் போதே மனிதனுக்கு அனைத்து தேவைகளையும் படைச்சிட்டான். ஆரோக்கியத்தை சேர்த்து தான் படைச்சிருக்கான். அவன் வாழுங்காலம் வரைக்கும் அவனுக்கான ஆரோக்கியம். எப்படி நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம், ஒரு வாகனத்தில் போகிறோம், ஒரு கார்லேயோ பைக்லேயோ எந்த இதில் போனாலும் சரி, நம்ம எவ்வளோ தூரம் போகிறோமோ அவ்வளோ தூரக்கான பெட்ரோல் போட்டுருவோமா இல்லையா, எரிபொருள் போட்டுருவோம். அது வரைக்கும் அது பயன் தரும்.